அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை சொல்கிறேன். 1/4 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எதுவும் போடாமல் பிளெயினாக கிரேவி பண்ணுறதுனால இந்த பொடிகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த கிரேவி பதம் கரெக்டாக வரும். தேவையான உப்பு, ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்ல கொஞ்சம் தேவையான பவுடர்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம விரவி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் அது ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு முதல்ல நான் சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இதில் தயிர், நம்ம எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். மல்லித்தூள் இதோட போட்டுருவோம். வத்தத்தூள் அதையும் இதோட சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் அதையும் இதோட போட்டுருவோம். இதோட நம்ம தேவையான உப்பு அதையும் இதோட சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைப்போம். இந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா பைண்ட் ஆகணும், நல்லா பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிருவோம். பாருங்க, இப்போ இதில் நான் கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் போடலை, அதை ஃபைனலாக தான் போடணும். அதனால் அதை நான் இப்போ சேர்க்கலை. நான் இதை ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பேன் வச்சுக்கேன். பேன் காயிடும். இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் ஏதாவது ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் போட்டு விரைவி வச்சு இந்த சிக்கனை தூக்கி இதில் போட்டுருவோம். இதை நல்லா கலந்து விடுவோம். அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறது. நான் கொடுத்துருக்க இந்த மசாலா போதும். கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் கூட உங்கள் தேவைக்கு தகுந்தாத்துல வத்தத்தூள் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவே போதும். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கு உண்டான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். அது நம்ம இந்த விரை வச்சுருக்கோம் இந்த பவுலு, அதுலேயே மசாலாஸ் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த பவுலை நல்லா அலசிட்டு கீழே ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இது குக் ஆகட்டும். குக் ஆகி கொஞ்சம் ட்ரையாக வரட்டும். கொஞ்சம் இதாகி வரட்டும், ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, இப்போ நல்லா குக் ஆகி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சாப்பிட்றாருன்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்காங்க, உங்களுக்கு சரியாக வரும். கடைசி அந்த ஃபைனல் டச் எல்லாம் முடிச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்காங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும், அடுப்பில் கிடக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் குக் ஆகிட்டாங்கிறத பார்ப்போம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபைனல் டச்சு நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளும், நான் அந்த மிளகுத்தூள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வாசனை எல்லாம் இதில் கொடுக்கக்கூடியது இந்த மிளகுத்தூள்.
நான் ஏன் இந்த மிளகுத்தூளை ஃபஸ்ட்டே சேர்க்காம லாஸ்ட்டில் சேர்க்குறேன்னா, லாஸ்ட்டில் சேர்க்கும்போது இந்த மிளகுத்தூளோட வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எந்த நான்வெஜ் ரெசிபீஸுக்குமே நம்ம கிரேவி ஐட்டம்ஸ் செய்யும்போது நம்ம மிளகுத்தூள் ஃபைனலாக சேர்த்தாச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.